அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனே நம்மளிடம் வந்து சரணடையணும் அப்படின்னா, நம்ம அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, முருகருடைய பக்தர்கள்லாம் முருகன்கிட்ட போய் சரணடைவோம். முருகனே நம்மளிடம் வந்து சரணடையணும் அப்படின்னா, இது மட்டும்தான் அது வந்து சாத்தியமாகும். இந்த ஒரு செயலை நம்ம கட்டாயமாக செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, முருகனுக்கு நீங்கள் எத்தனையோ தீபம் ஏற்றினாலும், எத்தனையோ நைவேத்தியம் வைத்தாலும், இந்த ஒரு செயலுக்கு வந்து ஈடாகாது. அதாவது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முருகனுக்கு மிகவும் பிடித்தது என்ன அப்படின்னா, அவரை நம்ம அதிகமாக நேசிக்கணும், அவரை நம்பணும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவரை புகழணும். முருகரை வந்து புகழணும், அவரை பெருமைப்படுத்தணும். அதுதான் அவருக்கு மிகவும் பிடிக்கும். சரி, புகழணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவருக்கு உரிய பாடல் இருக்குது பார்த்தீங்களா, கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாடலில் நம்ம படிக்கணும். நம்ம வந்து பாடலாக நம்ம வந்து கொஞ்சம் சத்தமாக என்ஜாய் பண்ணி நம்ம அதை லைக் பண்ணி நம்ம வந்து படிக்கணும். அந்த பாடல்களை பாடணும். அதாவது படிக்கணும் இல்லை, பாடணும். நம்ம எந்த அளவுக்கு முருகனுடைய பாடலை பாடிக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு முருகன் நம்மக்கிட்ட சரணடைவார். நீங்கள் பாடலை படிக்க ஆரம்பிங்க, பாட ஆரம்பிங்க, அவர் உங்ககிட்ட இருக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு தோன்றும். ஏன்னா நம்ம எத்தனையோ விளக்கேற்றி வைத்து எத்தனையோ பூஜைகள் செஞ்சு எத்தனையோ பண்ணால் கூட நம்ம முருகனை வந்து அவ்வளோ சீக்கிரம் உணர மாட்டோம். ஆனால் பாடலுக்கு அவர் மயங்குவார். நம்ம பாட பாட அவர் அப்படியே உருகி நம்மக்கிட்ட ஓடி வருவார். அதாவது முருகனுக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும். நமக்கு நிறைய புராண கதைகள் நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதிலே பார்த்தீங்கன்னா பாடலை வந்து படிக்க வைப்பதற்காக தான், அதாவது அவங்கள பாடலை பாட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்துருப்பாரு, திருவிளையாடல் பண்ணியிருப்பாரு. எக்ஸாம்பிள் ஔவையார் சொல்லலாம், அப்புறம் இதுக்கடுத்து கந்த சஷ்டி கவசம் படித்தவங்கள சொல்லலாம், பிற திருப்புகழ் பாடினவர்களை சொல்லலாம். அவங்க பாடல்கள் பாடுவதற்காகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அத்தனை திருவிளையாடல் இவர் பண்ணியிருப்பார். நம்ம புராண கதைகளை படிக்கையில் நமக்கு தெரிய வரும். ஏன்னா அவர் வந்து அந்த பாடலுக்கு தான் அவர் அதிகமாக மயங்குவார். அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குது புராண கதைகள்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக நம்ம முருகனுக்கு வந்து பாடல் எந்த அளவுக்கு நம்ம பாடுறோமோ அந்த அளவுக்கு அவருடைய அருள் கிடைக்கும். முருகன் நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், முருகன் வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும், நம்ம கூடயே அவர் இருக்கணும், நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே அவர் துணையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம பாடல் பாடணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டிவியில் போட்டு விட்றோம், ஃபோனில் போட்டு விட்றோம். நல்லதான், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நம்ம வாயால் நம்ம வந்து முருகனை வந்து புகழ்ந்து பாடுவது தான் அவருக்கு மிகவும் உகந்தது. அதனால் வந்து முடிந்த அளவுக்கு நீங்கள் பாட ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன பாடலாக கூட நீங்கள் பாடுங்க, அது போதும். நிறைய இருக்கின்றதில்ல, கந்த சஷ்டி கவசம் இருக்குது, சண்முக கவசம் இருக்குது, கந்தர் அலங்காரம் இருக்குது, திருப்புகழ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், பாட பாட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாடல்கள்லாம் நீங்கள் பாடலாம். நமக்கு வந்து புக்கு இருக்கும், புத்தகம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா கூகுள்லே வந்து கந்த சஷ்டி கவசம் பிடிஎஃப் போட்டோம் அப்படின்னா அந்த பாடல் முழுவதும் நமக்கு வந்துடும். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து படிக்கலாம். எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இருக்க வேண்டியது ஒன்று, கந்த சஷ்டி கவசம் புக்கு கட்டாயமாக எல்லார் வீட்டிலும் இருக்கணும். திருப்புகழ் புக்கு, கந்தல் அலங்காரம் புக்கு, அது கூட உங்களுடைய விருப்பம் தான். நான் கந்த சஷ்டி கவசம் இல்லாத வீடே இருக்கக்கூடாது. எல்லாருடைய வீட்லேயும் கந்த சஷ்டி கவசம் புக்கு கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதிகமாக சொல்லப்பட்டது வந்து கந்த சஷ்டி கவசம் மட்டும்தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால் வந்து எல்லார் வீட்லேயும் புக்கு இருக்கணும், அதை படிக்கணும், பாடல்களாக படிக்கணும். அது முக்கியமாக செவ்வாய்க்கிழமை படிக்கணும், சஷ்டி என்று படிக்கணும், கிருத்திகை என்று படிக்கணும். நீங்கள் எவ்வளோ நீங்கள் அவருக்காக உருகி உருகி பாடுறீங்களோ அவ்வளோ அவர் வந்து உங்ககிட்ட வந்து சரணடைவார். நீங்கள் தீபம் ஏற்றாட்டா கூட பரவாயில்ல, நைவேத்தியம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, பூ வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, பாடல் மட்டும் பாடுங்க. இது வந்து நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவரை வந்து உருக வைக்கிறது இந்த பாடல்கள் மூலமாக தான். நம்ம வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து இந்த பாடல் பாடினா கூட அந்த தீபச்சுடரில் முருகன் தெரிவார். ஒரு வேல் ரூபமாகவோ அல்லது ஒரு பிரகாசமாக அந்த ஒளி நமக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு பாடல்களாக பாடுங்க, மந்திரங்கள் சொல்லுங்கள். முருகனுக்கு உரிய மந்திரங்கள் நிறையா இருக்குது. அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக கிடைக்கும். என்ன வேண்டுதல் இருந்தாலும் அது நிறைவேறும். முருகர் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நீங்கள் எப்போது நம்புறீங்களோ அப்போதான் உங்களுக்கு எல்லாமே செய்ய அவர் தயாராகிடுவார். நம்பிக்கையுடன் இருங்க. அதற்கான நேரம், காலம், சூழ்நிலை வரும். பொறுமை மிக மிக முக்கியம். ஒரு பக்திக்கு தேவையானது பொறுமை, நிச்சயமாக புரிதல், நிச்சயமாக வந்து அன்பு இருக்கணும். முருகன் தானே கடவுள் அப்படிங்கிறதுலாம் இல்லை, அவர்களும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ஒருவர் போல தான். நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய பிள்ளைங்கள், அவங்கள மாதிரி தான் அவரும். முருகரை வந்து நீங்கள் வந்து ஒரு உறவாக நினைத்து வழிபாடு செய்து பாருங்கள். அந்த உறவு உங்களுக்கு வந்து உங்களை நல்லபடியாக கொண்டு போகும். அதற்காக நம்ம வந்து நிறைய பேர் வந்து பக்தியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடனே உடனே தான் நடக்கும் நம்ம நினைக்கிறோம்.
ஸ்லோவாகவே எல்லாம் நடக்கட்டும், பொறுமையாக நடக்கட்டும். வாழ்க்கை நல்லா கற்றுக்கொண்டு நீங்கள் பொறுமையாக நடங்க. சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃபு. எதுவுமே வந்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா உடனே நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. முருகன் நமக்கு எப்போ செய்ய நினைக்கிறாரோ அப்போ அவர் செய்யட்டும். அது நமக்கு நடக்கும். நடக்காமலாம் எதுவுமே இருக்காது. நல்ல வாழ்க்கை கற்றுக்கொள்வதற்கு அவர் அழகா பாடத்தை நமக்கு நடத்தி வைப்பார். அவர் நமக்கு ஏகப்பட்ட திருவிளையாடல் நம்ம வாழ்க்கையில் செய்வார். அது நமக்கு புரிஞ்சு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பக்தி 100% அது வெற்றியான பக்தியாக தான் இருக்கும். நம்பிக்கை வேண்டும். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நம்ம ஏற்ற வேண்டிய தீபங்கள்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம், துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாம், கல்கண்டு தீபம் ஏற்றலாம், சுக்கு தீபம், முருகனுக்குரிய தீபம், சுக்கு தீபம் ஏற்றலாம். நமக்கு வந்து சுக்கு தீபம் ஏற்றுவதனால நிறைய நன்மைகள் இருக்குது. பணப்பிரச்சனை தீரும். உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னா அதுவும் நமக்கு சரியாகும். சுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். துவரம்பருப்பு தீபம் பணப்பிரச்சனை எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். வெற்றிலை தீபம் சொந்த வீடு உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறுமனே ஒரு 2 அகல் விளக்கோ அல்லது ஒரு அகல் விளக்கோ மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய் விட்டு ஏற்றி வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. முடிந்தால் நெய்வேத்தியம் வந்து கல்கண்டு கூட வச்சுக்கோங்க. இல்லை முடியல அப்படின்னா கூட ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவசம் பாடுங்க. முருகன் மீது அன்பு செலுத்துங்க. அவர் உங்களுக்கு டபுளாக திருப்பி கொடுப்பாரு. எல்லாத்தையுமே கொடுப்பாரு. அன்பையும் கொடுப்பாரு. நீங்கள் கேட்டதையும் உங்களுக்கு அதிகமாகவே கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.